குடும்ப அமைதிக்காக, பணம் சேமிக்கிறதுக்காக அல்லது உன் உடல் ஆரோக்கியத்துக்காக, அவ்வளவு ஏன் நீ உயிரோடு இருக்கணுன்றதுக்காகவாவது முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட போய்ட்டு ஒரு ஆலோசனை கேளுங்க. எனக்கு குடியை நிறுத்ததுனால கை கால்லாம் நடுங்குது, எனக்கு திரும்பியும் குடிக்கணும் போல இருக்குது, வேர்த்து கொட்டுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. மனைவி கிட்ட கேளுங்க, மனைவி ஏதேனும் ஒரு வழியில் எனக்கு உதவி செய், என்னால் குடியை நிறுத்த முடியலை சொல்லுங்க. மனைவிக்காக, பிள்ளைங்களுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணும் என்பதற்காக ஒரு முடிவு எடுங்க. இன்னொன்று சூப்பரான ஒரு காரியம், நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா திரும்பி அந்த பழைய நண்பர்களை எல்லாம் போய் பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த பழைய கடைகளுக்கெல்லாம் போகவே போகாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க, அவங்கள திரும்பியே பார்க்காதீங்க. ஒரு டர்ன் பண்ணிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு, என் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைடா, ஒரு 50 ரூபா கொடுறா, நான் ஒரு ப்ரெட்டு வாங்கின்னு வர போகிறேன்னு சொல்லி பாருங்கள், 50 ரூபா கொடுக்குறானா பாருங்கள். கொடுக்க மாட்டான். எந்த நண்பரும், எந்த குடிக்கார, உயிரையே கொடுக்குறான்ற குடிக்கார நண்பர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டேய் கையெல்லாம் நடுங்குதுடா, என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒரு டம்ளர் வாங்கி கூட, எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கி கூடன்னு சொன்னால் உடனடியாக அவன் உடனே வாங்கி அவனும் குடிப்பான், உனக்கும் கொடுப்பான். அப்போது உன்னை அழிக்கிறதுக்குன்னு உன்னையும் அறியாமலே நீயே சேர்த்து வச்சிருக்கிற உறவுகள் இந்த குடிக்கார நண்பர்கள். அந்த குடிக்கார நண்பர்களை விட்டாலே போதும், பாதி குடியை மறந்துடலாம். மீதி எப்படி மறக்கிறது அப்படின்னா, உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணணும். ஆன்மீகத்தில், ஜபத்தில், கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதில்ல, ஜப கூட்டத்தில் போய் நீ போய் உட்காந்துடுங்க, மீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். உனக்காக ஜீவனையே கொடுத்தவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் அதனால் தயவு செய்து தினமும் குடிக்கிறீங்க, நான் ஸ்டாப்பாக குடிக்கிறீங்க, பணத்தை பார்த்தாலே குடிக்கிறீங்க, 1 டம்ளர் 2 டம்ளர் போய் 2 பாட்டில் 3 பாட்டில் ஆகி வாழ்க்கையே மோசமான கண்டிஷனில் போயின்னு இருக்குது. இது பாம்பை போல் உங்களை தீண்டும். அது உங்களுடைய முடிவையே பாழாக்கி வச்சிடுது. உங்களுக்கு நல்லா தெரியுது. தீர்மானம் எடுங்க சகோதரர்களே, தீர்மானம் எடுங்க. தீர்மானத்தின் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்லா தெரிஞ்சும் கூட குடியை கெடுக்கணும்னு தெரிஞ்சும் கூட குடிச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உன் மனைவி, உன் குடும்பம், கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்வார்.